வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 சம்மந்தமாக ஒரு சின்ன தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மைவி3 இந்த க்ரௌன் மெம்பர்ஸ்க்கெலாம் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ளே வித்ட்ரால் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஏதாவது பாசிபிள் இருக்கா, கொடுத்துருவாங்களா, எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொல்லிக்கிறேன், இந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் நான் விசாரித்த தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிற பட்சத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவாக வருதுங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் மெம்பர்ஸ்க்கெலாம் இந்த பிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில யூடியூப் சேனலில் இப்போ போட்டுக்கிட்டு வராங்க. இப்போதைக்கு பார்க்கும்போது மைவி3 எந்த விதமான ஒரு செய்திகளும் வெளியில் வரது கிடையாது. எல்லாத்தையுமே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏதாவது முன்கூட்டி தெரிய வந்ததுன்னா அதில் வேறு ஏதாவது குழப்படிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு பரவலாக பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சிஎம் மெம்பர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு சில பேர் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம மெயினாக பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்டி சாருக்கு ரிலாக்ஸேஷன் கிடச்சிதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அதுவே வந்து ஒரு கன்ஃபார்மாக தெரிய வரல. ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாவதாக பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடணும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடாமல் எப்படி இந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா இஓடபிள்யூ அதிகாரிகள்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டாக இருக்கட்டும், அக்கௌண்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டால் மட்டும்தான் மறுபடியும் கம்பெனி ரன் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் கிடைக்கும். ஸோ பணமும் வரும். இருக்கிற பணத்தை இந்த 118 கோடி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை கூட வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிரித்து கொடுக்க முடியுங்கிறத அப்புறம் தான் யோசிக்க முடியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படி இந்த மாத இறுதிக்குள்ளே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வரல. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து காலதாமதமாகும். இந்த மந்த்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு தகவல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வேளை ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கு வேணால் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காலதாமதம் ஆகும். பார்க்கலாம், பொறுமையாக இருந்து பார்க்கலாம். நியூஸ் போடுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு வழியில் கூட அவங்களுக்கு அந்த தகவலை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு சரியாக தெரிய வரல. ஸோ நடந்தால் சந்தோஷம் தான். பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய இதில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பேமெண்ட்டு மைவி3 மக்கள் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணுங்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மூலியமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நானும் தகவலை கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ போய் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடையும் ஒரு உற்சாகத்தோடையுமே இருங்க. இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.